கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட மணல் லாரிகளை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் நெரூர் அடுத்துள்ள மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் 5 இட்டாச்சி வாகனங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறுகையில், மண்மங்கலம் தாலுகா வாங்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நெரூர் வடபாகம் பஞ்சாயத்து முனியப்பனூர் அப்படிங்கிற இடத்துல ஆற்றுக்குள்ள தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சை விட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட்டு குவாரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. அங்கேருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும்.